பிதா உங்க மேல அன்பா இருக்கணும், ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கணும், ஊழியக்காரர்கள் அன்பா இருக்கணும், சபை உங்க மேல அன்பா இருக்கணும், ஆண்டவர் எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தீய காரியத்தை தூக்கி போட்டு unnecessary characters, unnecessary activities to be removed for your life, அதெல்லாம் தூக்கி போட்டு அவர் வசனத்தை கை கொள்றதுல இன்னையிலிருந்து நீங்க தொடங்குங்க, ஆயத்தமாகுங்க. அவர் உங்க மேல அன்பா இருப்பார். அல்லேலூயா. எத்தனை குடும்பத்துல மனைவியுடைய பிரச்சனையால கணவனை பார்க்க முடியல, கணவனுடைய பிரச்சனையால மனைவியை பார்க்க முடியல. எத்தனையோ குடும்பத்துல ஒரு தேவையில்லாத ஒரு மூணாவது நபரால எத்தனை குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்கு தெரியுமா? எங்க ஊர்ல நான் நிறைய சாட்சி சொல்லுவேன், நிறைய பேரை நான் சொல்லுவேன். அதுக்கு யார் காரணம் அப்படின்னா, கணவன் மனைவி கிட்ட அவங்களுடைய உண்மையான அன்பு அவங்க காட்டாம போனதுனாலதான். கணவன் கிட்ட அவங்க மனைவிக்கு அன்பு காட்டும், அவங்க மனைவி அவங்க கணவன், அவங்க கணவன் கிட்ட அவங்க மனைவி அன்பு காட்டி பாருங்க. ஆண்டவர் உயிர் தெரிந்ததற்குண்டான அடையாளம் உங்க குடும்பம் செழிக்கும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் அன்பு காட்டுறேன் போயிட்டு பெரிய வம்பு தான் காட்டி இருக்கிறீங்க நிறைய பேர். சபையில நிறைய வம்பு தான் வருது. எல்லா அன்பையும் பாஸ்டர் பார்த்துக்காரு, நீங்க கொஞ்சம் விட்டுட்டு ஓரமா நில்லுங்க. எல்லா அன்புக்கும் பாஸ்டருக்கு தெரியும். நிறைய சகோதரிகள், நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், உங்களை பர்டிகுலரா சொல்ல, ஒருவேளை உங்க உள் மனசு குத்தப்படுமானால் டு பி சேஞ்ச் யுவர் ஓல்ட் கேரக்டர்ஸ். இந்த ஈஸ்டர்ல தான் அன்பு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க முன்னாடி நிக்கிற நானா இருந்தாலும் என்ன கவனிங்க, நானா இருந்தா, என்கிட்ட அன்பு குறைவா இருந்தா, என்கிட்ட அன்பு இல்லைன்னா, ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலதான் நான், வெண்கலம் போலதான் நான், இந்த இரும்பு போலதான் நான். அல்லேலூயா. இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? மரித்து போன நிலைமையில கிடக்கிற உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்க இயேசு உயிரோடு ஏன் வந்தார்னா, இந்த உலகத்துல வாழற காலம் கொஞ்ச காலம், எல்லாரோட அன்பா வாழுங்க, சமாதானமா வாழுங்க, மகிழ்ச்சியா வாழுங்க, உண்மையா வாழுங்க. இது ரொம்ப முக்கியம். உண்மையா வாழுங்க. உங்களை நம்புறவங்களுக்கு நீங்க உண்மையா வாழுங்க. உங்களை நம்புறவங்களுக்கு நீங்க உண்மையான அன்பு காட்டுங்க. போலி அன்பை தூக்கி போடுங்க. போலி அன்பு வேண்டாம். இயேசு கிட்ட உண்மையான அன்பு மட்டும்தான்.